friends, welcome to Happy Homemakers Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி Happy Homemaker குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு பண்ற டிஷஸ் அப்புறம் என்ன வீடியோ எடுக்கிறேன் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ஹலோ எல்லாத்துலயும் ஷேர் பண்றேன். ஸோ அதோட டீடைல்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் கூட நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கடாயில இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. உள்ள ஒரு வயர் ரேக் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல செட் பண்ணிக்கோங்க. இதுல இப்ப 1/2 கப் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு இந்த வெண்ணெயை நல்லா உருக்கிக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதும் இதுல 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பனங்கல்கண்டு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீ வந்து மிதமாவே இருக்கட்டும். நம்ம கீழே வச்சிருக்கிற தண்ணி வந்து கொதிச்சு பவுல்ல படாத அளவுக்கு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கடைகள்ல உங்களுக்கு சாக்லேட் மோல்டுன்னு இந்த மாதிரி விதவிதமான ஷேப்ஸ்ல கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ வாங்கிக்கோங்க. இதுல லேசா வெண்ணெய் பூசிக்கோங்க. இந்த மாதிரி மோல்டு இல்லாட்டி நீங்க நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் பிளேட்ல கூட இதை ஊத்திட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம செய்துக்கலாம் சாக்லேட். இந்த கலவையோட சூடு நல்லா ஆறுனதும் இதை எடுத்து இந்த மோல்ட்ல ஊத்திக்கலாம். இப்ப இதுல ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா லைட்டா அப்படி டேப் பண்ணிக்கோங்க. இந்த சாக்லேட் நல்லா செட் ஆகுறதுக்கு ஃப்ரீசர்ல 4 ல இருந்து 5 மணி நேரம் வச்சு எடுங்க. இந்த சாக்லேட் நல்லா செட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் முன்னாடி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நான் ஒண்ணு வந்து எடுக்க ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை இப்ப எடுத்து லேசா அப்படி தட்டினோம்னாலே விழுந்துரும் கீழே. செட் ஆனிச்சுன்னா இப்ப நம்மளோட சாக்லேட் தயார். இதுல நான் இன்னைக்கு வந்து பனங்கல்கண்டு பொடி ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க வந்து சுகரை கூட பொடி பண்ணி ஆட் பண்ணலாம். இந்த சாக்லேட் கலவையோட நீங்க வறுத்த நிலக்கடலை, வறுத்த முந்திரி பருப்பு, அப்புறம் வறுத்த பாதாம் பருப்பு, அப்புறம் வறுத்த வால்நட் பருப்பு அதெல்லாம் கூட பொடியா கட் பண்ணி தனித்தனியாவோ இல்ல ஒன்னா சேர்த்தோ போட்டுக்கலாம். ரீசன்ஸ் வேணா கூட நீங்க இதுல போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் டேஸ்டா. இது தயார் பண்ணிட்டு ஒரு ஈரம் இல்லாத காற்று புகாத ஒரு டப்பால போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 1 மாசம் வரைக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை. Yeah.